வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டே 2 ஆஃப் தாய்லாண்ட். காலையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் ரெடி மட்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி வந்து கோரல் ஐலாண்ட் தான் போகிறோம். அங்கேயே போய் ஃபுல்லாக குளிக்க தான் போகிறோம். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக லாபி வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் எங்கேயோ இருக்குன்னாங்க. இங்கே தான் ஹேண்ட் வாஷ். ஆக்சுவலி இது ரெஸ்ட் ரூம், இதுக்குள்ளே தான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு. ஹெவியாக சாப்பிடல, பிகாஸ் வந்து பீச் ஆக்டிவிட்டி இருக்குன்றதுனால. அண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்ஃபிட்டும் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் போ. நோ தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் போட்டு ரேம்ப்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் போகிற ஸ்பீட் போட் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான். இங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகிறோம். ப்ரோ போஸ்ட் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பீட் போட்டு. வீடியோ போடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கோரல் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கேயே சில மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. இங்கேயே ஷாப்பிங் பண்ணலாம் போல. இங்கேருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த பேராசைலிங்கு, ஸ்கூபா டைவிங்கு, இது எல்லாமே. $2,500 வந்து பார்த்தீங்கன்னா பேராசைலிங்கு. ஓகே, $2,500 வந்து பார்த்தீங்கன்னா பேராசைலிங்கு, ஸ்கூபா டைவிங்கு, ஜெட் ஸ்கீயிங்கு, பனானா போட்டிங்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஃபார் ஸ்கூபா டைவிங் இருக்காங்க. அதுக்கு டிக்கெட் எழுதிருக்காங்க, கையில் ஒன்று எழுதிருக்காங்க. ஸோ ஃபோனு, கண்ணாடி, பர்ஸு, பிலாங்கிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ எங்களோட டூர் கைட் மிஸ்ஸஸ் ஆன் வந்து பார்த்துப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மீதி ஃபோட்டோஸ் உங்களுக்கு போடுறேன். பேராசைலிங் வந்து முச்சாச்சு. தலை தான் நம்மள வீடியோ எடுத்தாப்புல. எப்படி போச்சு வீடியோ? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது. செம்ம ஹைட்டு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 feet பறந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படி இங்கே போகும்போது ஐயோ டக்கு டக்குன்னு பயமாக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா பயமே பழகிடுச்சு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி நின்னாலே பயப்படுவேன். என்ன வந்து 100 அடி ஏறி விட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் ஷோ பண்ணுறேன். சூப்பராக இருந்தது. நம்ம டீம்மேட்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் பயப்படவே இல்லை, கத்தவே இல்லைன்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes போட் ரைடுக்கு அப்புறம் ஒரு மாதிரி போதையிலேயே வந்து இங்கே நாங்கள் இந்த ஸ்பீட் போட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அந்த போட் வந்து இங்கேயும் ஆடி ஒரு மாதிரி சொல்லாங்க தெரியுமா, ஸ்ரீ ஃபிட்னஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஸ்டில் பார்ப்போம். சரி, ஸ்கூபா டைவிங்கில் சந்திப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவிங் போயிட்டு வந்தோம். உண்மையாகவே உள்ளே போகும்போதே தண்ணி ரொம்ப சின்னது. ஒன்று, ரெண்டாவது வந்து காது கொப்பு அடிச்சிருச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணுறேன், முடியல. அப்புறம் தடவரேன் கம்ப்யூட்டரில் கண்ணாடி போடாமல் கண்ணு தெரியல. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பட் ஸ்டில் அப்படியே தடவை போய் ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். நிறைய ஃபோட்டோ தான் எடுக்கலாம். ஒரு 2 ஃபோட்டோ தான் எடுத்திருப்பான். மீனுக்கு சாப்பாடு தான் ஊற்றோம். மீன் ரொம்ப கிட்ட பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நேற்று சாப்பிடும் போது பார்த்தது கடைசியாக. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். நல்லா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி ட்ரெஸ்ஸு தான் ஃபுல்லாக நஞ்சிச்சு. மாற்றிட்டு எந்த ட்ரெஸ் எடுத்துன்னு வரல. அப்படியே ஹோட்டல் ரூம்லேயே வச்சுட்டேன். பார்ப்போம். ஜெட்ஸ்கி முடிச்சுட்டு பரணா முடிச்சுட்டு வேறு லெவலில் சமையல். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் எல்லாரும் வந்து தண்ணிக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். காது கொய்யின்னு இருக்கு. மீன் வந்து கையில் வந்து சாப்பிட்டது சூப்பராக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நிறைய பார்க்கலாம்.
பட்டாயா ஃபுல் வைப் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே ஜெட் ஸ்கீல ஸ்பீட் போட்டில் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து கடலில் இறங்கிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் ஸ்கீக்கு போக போகிறோம். ஸோ இறங்கியாச்சு தாய்லாந்து கடலில். இவங்க யாருன்னு தெரியுதா? நம்ம கூட ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த பீச் வந்து படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் செம கூட்டமாக இருக்குது. ஒரு 200 பேர்கிட்ட இருக்கு. 1000 பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொருளை இங்கே வச்சுட்டு ஜெட்ஸ்கி பனானா ரைடு எல்லாம் போடும். 2000 பாட்டு கேட்டான் தனியாக. தனியாக போகிறதுக்கு 2000 பாட்டு கேட்குறான். போட்டு விலையை கேட்குற மாதிரி பேசுகிறான். நமக்கே கதை கொடுத்துட்டாங்க. அச்சு பேசி தனியாக ஓட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சாச்சு. லெட்ஸே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் போயிட்டோம். கொஞ்சம் தூரம் நான் ஓட்ட ஸ்பீட் போட்டு நான் முடிஞ்ச ஃபுட்டேஜஸ் போடுறேன். அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு ப்ரோ பையா நான் ஓட்டுறேன் பையா நான் ஓட்டுறேன். இத்தனைக்கும் வடக்குன்ற நினைப்பிலே நான் பாட்டு பேசி நாங்கள் ஓட்டிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது வந்து பனானா போட்டு அதுதான் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்படியே தள்ளி விட்டாங்க. அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்தோம். நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அப்படிலாம் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்கள். அதெல்லாம் ரீல்ஸ் எடிட் பண்ணி போடுவேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக தண்ணியில் விளாட்ணும். காது வாய் எல்லா இடமும் உப்பு தண்ணி தான் போச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் புத்தா டெம்பிள் போகணுமா. இங்கே குளிக்கலான்னு பார்த்தா 40 பாட்டு கேட்குறாங்க. சரி 120 ரூபா கொடுத்து குளிச்சா கூட பரவாயில்லன்னு போட்டால் தண்ணி வரல அங்கே. அதனால தான் காசு கொடுக்கவும் மனசு வரல. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு பிக் புத்தா போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பட்டாயா பீச்சில் இருந்து கிளம்பி லஞ்சு சாப்பிட போகிறோம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டு போகிறதுக்கு வந்து நம்ம அதே ஸ்பீட் போட்டில் தான் போகணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இந்த வாட்டி ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். பாப்பா என்னோடய ரியாக்ஷனை கேட்ச் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து தூக்கி போடுன்றாங்க. சொல்கிறேன் பார்த்துட்டு. ஸோ நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம பேராசைலிங் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நமக்கு 100 தாய் பாட்டு அதான் 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஓகே நம்ம என்ன தான் ஃபோனில் எடுத்தாலும் கருப்பாக தான் இருந்தது. அதனால் வந்து இதுக்கு 200 ரூபா கொடுக்குறது பிரச்சனை இல்லைன்னு நினச்சி வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக சாப்பாடு தான். ஸோ பசி காதடிக்குது. மணி 4 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஃபுட் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாருங்க. பசிக்கிட்டு பயங்கரமாக. தாய்லாண்டில் வந்துட்டு நான் கொல்கட்டை ட்ரை பண்ணணும். சாம்பார் தயிர்னு ட்ரை பண்ண விட்றாங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அரௌண்ட் 4:30 இயர். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதே நான் சொன்னேன்ல நேற்று நைட் சாப்பிட்டா நல்லா இருந்தது. இதை வந்து அதோட பீட் பண்ணிடுச்சு. மேபி பசியில் சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல. அவங்க ஊர் சூப் சூப்பராக இருந்தது. நல்லா தண்ணியில் ஆட்டை போட்டுட்டு வந்து அந்த சூப் குடிக்கும்போது செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கறி வந்து நல்லா இருந்தது. கிரேவி ஓகே ஃபைன். மற்றபடி அவங்க ஊரில் சப்பாத்தி கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. எங்கே வச்சாலும் இந்த வீல் சிப்ஸ் வைக்கிறானுங்க. மற்றபடி ஓகே நைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் புத்தாவில் சொல்லியிருக்கோம். புத்தர் யார்? புத்தர் கடவுளா இல்லை புத்தர் வந்து மனுஷர் ப்ரோ. ஐயோ ப்ரோ கான்ட்ரவர்ஷியலாக பேசாத ப்ரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. செம கூட்டமாக இருக்குது ஆக்சுவலி. பார்ப்போம் இருங்க நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்ம புத்தாவை வந்து கும்பிட்டாச்சு. அதேமாதிரி அவருக்கு வந்து மேலே தண்ணி ஊற்றுனாங்க அவர் சிலைக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காசு வந்து சொருவி அதை இங்கே நம்ம அவங்கவுங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கணுமா. நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னால் வைக்க முடியல. பட் ஸ்டில் ஐ வில் பே மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மிஸ்டர் புத்தா. ஸோ அது இல்லாமல் எங்கள் புத்தா டெம்பிள் பற்றி எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. நம்மளும் சுற்றி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம புத்தா டெம்பிள்லேருந்து நம்ம தங்கிட்டு இருக்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இல்லை தூங்கிட்டு எழுந்து காஃபி குடிச்சிட்டு ஒரு 8:30 மணிக்காக டின்னர் சாப்பிட்டா வெளியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அங்கே போகணும். அதுக்கப்புறம் ஆன் அவர் வே ஓன். சரி ஓகே
நம்ம வந்து தூங்கி எழுந்து டின்னரில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளித்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. அந்த மண் மீன் ஸ்மெல்லு எல்லாத்தையும் போக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நைட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மதுரை மணமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து தமிழ் பேர் வச்ச ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட போகிறோம். ப்ரோ ஒரு 3 நாள் ஆச்சு ப்ரோ பிரியாணி சாப்பிட்டு. இப்போ சொல்லு ப்ரோ, எங்கே பார்க்க போகிறீங்க? சொல்லு ப்ரோ, பரவாயில்ல. சரி இப்படி சொல்லுங்கள், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா இருந்தது. அந்த சார் வந்து இந்த ஷிக்கை நேராக போக ஸ்பெஷலாக ஒரு இது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நாங்கள் என்னன்னு தெரியல, போய் பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட நைட் லைஃப்பை வந்து நம்ம முடிச்சுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். மறுபடியும் டுக்டுக்கில் தான் வந்தோம். ஆனால் இந்த வாட்டி 200 பாட் வாங்கிட்டாங்க. நேற்று ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு 2:21, அதாவது 2:30 கிட்ட ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணுமா. எழுந்து ரெடியாகி 6:45 வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து கிளம்புனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பேங்காக்கு போக முடியும். பேங்காக்கு போக முடியும். ஸோ நம்ம Day 3 மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பீஸ்.